வேக்சின் வெளில வருதுன்னும் போது மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் வந்து 99.9% ஃபெயில் ஆனதே கிடையாது. இருக்கலே அதிகமாக நான் சாப்பிடும்போது ரொம்பவே வெயிட் லாஸ் ஆனேன். அதான் ஸ்கிப்பிங் மீல் வந்து பெஸ்ட் டு லூஸ் வெயிட், அது வந்து மித்து. வந்து நர்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது. வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். நம்மால் வேறு அது ஒரு சில டேட்டாலாம் அனுப்பியிருந்தான். ஆமாம், எடுங்க தம்பி அதை. ஷெலி ரொம்ப நாளாக வந்து ஷெலிங்கிறான். என்ன ஷெலின்னு தெரில. ஆக்சுவலி தான் அப்படி சொன்னியா? ஆக்சுவலி ஒரு மெடிக்கல் நியூஸ் மாதிரி ஒரு வீடியோ, அப்புறம் வந்து மித் பஸ்டரு, கொஞ்சம் ஃபன்னா, கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு 4-5 சூப்பர் டாபிக்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். அப்புறம் சில ஒரு போஸ்ட்லாம் சிலது இருக்கும், அதை பத்தி டிஸ்கஸ். என்ன சொல்றாங்கன்னா அதை நான் சொல்றேன், நீ முதல்ல பேசு அப்படிங்கிறாங்க. ஓகே, அது சூப்பரா இல்லையான்னு நான் சொல்றேன், நீங்களா எல்லாத்தையும் சூப்பருங்கிறீங்க. ஓகே, புரியுது, உங்களோட எல்லா இதுவும் புரியுது. ஆதங்கள்ல நக்கல் புரியுது, நையாண்டி புரியுது. வாங்க. ஸோ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக், சாப்பிட்றோம்ல, சாப்பிடுவோம், திடீர்னு வந்து சாப்பிடாம இருந்தா வந்து வெயிட் குறையும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மீல் ஸ்கிப் பண்ணுவாங்க, வெயிட் குறையும், ஃபாஸ்ட்டாக வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாப்பிடாம டக்குன்னு மதியானம் சாப்பிடுவாங்க, திடீர்னு காலைல சாப்பிடுவாங்க. அப்படி மாற்றக்கூடாது. மாற்றினா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம்? அது கொலாப்ஸ் ஆகும் மொத்தமாக. நம்மளோட கொலாப்ஸ் ஓகே. கீவேர்டு வந்து மெட்டபாலிசம் தான். இப்போ காலையில் சாப்பிடல, மதியானம் தான் சாப்பிட்றீங்க, வெயிட் லாஸ் ஆகுமா வெயிட் கெயின் ஆகுமா, இல்லை மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆகுமா ஃபாஸ்ட் ஆகும்? அதான்டா, இது எந்த பேசிஸில் பண்ணுறாங்க? இப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைலும் அதில் இன்வால்வ் ஆகும். நான் எப்படி சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். அதாவது ஒர்க்கிங் அதெல்லாம் சொல்கிறீங்களா? அதெல்லாம் வேணாம், ஐடியல்னாலும் கூட அதான்டா அவனோட நேச்சுரலான அவனோட மெட்டபாலிக் ரேட் எப்படின்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் மாறுமே. ஆல்ரெடி அவங்க பாடியில் வந்து மசில் மாஸ் எவ்வளோ இருக்கு, போன் மாஸ் எவ்வளோ இருக்கு, ஃபேட் எவ்வளோ இருக்கு, எப்படி இருப்பான் மெட்டபாலிக் ரேட். அங்கதானே ட்விஸ்ட். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் பார்த்தேன்னு வையேன், 130 கிலோ ஃபுல் மசில், ஆனால் அவர் வெயிட் கேட்டகரியில் டிக்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி வெயிட் லாஸ் பண்ணுறாரு. அவர் வெயிட் லாஸ் கேட்டகரிக்குள்ள வராரு. இன்னொருத்தர் என்னடான்னா அவரும் 135 கிலோ தான், ஆனால் அவருக்கு மசில் மாஸ் ரொம்ப கம்மி, பாடி ஃபேட் 38%, 40% இருக்குன்னு என்ன பண்ணுவார்? ஓகே, இப்போ என்னன்னா இந்த ஸ்கிப் பண்ணுறோம்ல, சரி, ஐடியலிஸ்டிக்கா என்ன நடக்கும்னா, இப்ப நம்ம வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம், அந்த டைம்ல ஒரு நாளைக்குன்னு ஒரு பேசல் மெட்டபாலிக் ரேட் இருக்குல்ல, அத டெய்லி போடுற பெட்ரோல் இல்ல எத்தனால் E100. சரி, ஓகே, E100 பாடிக்கு அது பெட்ரோல் மாதிரி ஒரு ஜாலியா இருக்கு பாத்தீங்களா? நீங்க எவ்வளவு வந்து புரோட்டீன் போடுறியோ அது வந்து E10. நம்மால வந்து ஏத்தலாம், நல்லா போட்டினா நக்கல் பண்றான். நான் Yamaha XSR வச்சிருக்கேன், எனக்கு பெட்ரோல் வெளியும் எனக்கு தெரியும், இது ரெண்டுமே 2 கண்கள் ஏத்த 2 XSR. ஆமா, வந்து என்ன அவங்க வந்து சொல்றாங்கன்னா, ஸ்கிப் இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க வந்து ஜென்ரலா பப்ளிக் போஸ்ட் பண்றது. நான் வந்து லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி லைட்டா அடுத்த டாபிக் போயிட்டு அதை வந்து நம்ம என்ன சொல்லிருக்காங்க, என்ன மித்து? ஸ்கிப்பிங் மீல் வந்து பெஸ்ட் டு லூஸ் வெயிட், அது வந்து மித்து. ஃபேக்ட் என்னன்னா, நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களோட மெட்டபாலிக் ரேட் வந்து கம்மியாயிடும், ஸ்லோவாயிடும் மெட்டபாலிசம். அடுத்த மீல் சாப்பிட்றப்ப போட்டு ஓவர் ஈட் பண்ணிடுவீங்க, கபகபன்னு லபக்குன்னு சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா தான் அவங்கள தவிர்த்து டிக்ஸ்ட்ரா ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து கன்சிஸ்டன்சி தான். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா வேலையும் சாப்பிடலாம்டா, பட் போர்ஷன் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கு, அதுதான் ஓவர் ஈட்டிங் ஆயிடுது. எல்லா வேலையும் சாப்பிட்டுக்கோங்க, 3 வேளையும் கூட சாப்பிடுங்க, ஆனா கன்சிஸ்டன்ட்டா போர்ஷன் மட்டும் பார்த்து சாப்பிடுங்க. அதுதாங்க கீ, வெயிட் லாஸ்க்காக தான் கீ, வாயை கட்டுவது தான். ஓகேவா? இன்னொன்று என்ன தெரியுமா, வாயை கட்டு வயத்தை கட்டுன்றதுலாம் இருக்கட்டும், இருக்கலே அதிகமாக நான் சாப்பிடும்போது ரொம்பவே வெயிட் லாஸ் ஆனேன். அதுக்கு ரீசன்னா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வெளில ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஈக்குவேஷனும் பேலன்ஸ் ஆகணும்ல, அது இல்லை. ஆனாலும் நான் அதிகமாக சாப்பிடுவேன்னா வெயிட் கெயின் தான் ஆகும். அது ஒன்று. இப்போ நம்ம அதிகமாக சாப்பிட்றப்ப இன்னொரு பிரச்சனை நடக்கும். இந்த அசிடிட்டி இல்லை, தூக்கம் வருமா? நம்ம ஓவர் ஈட்டிங் சாப்பிட்றதுனால நம்ம வயிறு வந்து பெருசாகுது இல்லையா, அப்போ வந்து வாமிட்டிங் வரத்துக்கோ அப்படி இல்லைன்னா வந்து அசிடிட்டி வெளியில் வரத்துக்கோ, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக நடக்கும். ஸோ இது வந்து லாங் டேர்மாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்துடும். அதாவது இந்த இடத்துல ஒரு ஸ்பிங்டர், ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு க்ளோஷர் ஜங்ஷன் மாதிரி இருக்கும், அது கரெக்டாக கரெக்டாக திறக்கும். அது திறந்தே இருந்ததுன்னா ஆசிட் மேலே வரும், மேலே வந்து நம்ம அசிடிட்டி ப்ராப்ளம். ஸோ அதுவும் வந்து இந்த ஒரு தடவை வெயிட்டு குறைக்கிறோன்ற பேரில் வயிற்று அந்த ஒரு மீலை ஸ்கிப் பண்ணி அடுத்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன், மதியானம் சாப்பிட்றப்ப எக்ஸ்ட்ரா போடுங்க, அந்த காலையில் சாப்பிட்லையே எக்ஸ்ட்ரா போடுங்க, ஏன்னா அவ்வளோ பசிக்கும். நீங்கள் நினைப்பீங்க வயிற்றுக்குள்ளே ஒன்று அப்படியே எரியுது, அப்படியே கொட்டுற நிலக்கரியை கொட்டினோடனே எரிஞ்சிடும், அந்த மாதிரி இல்லை. அதான் அது வந்து எதுக்கு ஏற்ற மாதிரி ஆசிட் சுரக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆசிடும் சுரக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னாடா, இப்போது சிலர் வந்து ஒரு சில ஸ்டைல் ஆஃப்
இன்டேக்குக்கு அடாப்ட் ஆகிருப்பாங்க. அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ எப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் ஒரு சிலர்லாம் பல மாதங்களாக இருந்து பழகி, அதான் பல மாதங்களாக இருந்து பழகிருக்கும். இதில் நிறைய லாஜிக்ஸ் சொல்ல கொண்டு வரலாம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி, இல்லாட்டி கார்டியோ பண்ணி, இல்லாட்டி கார்டியோ ப்ளஸ் வெயிட் ட்ரைனிங் பண்ணிட்டு நிறைய இதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் மாறும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட இன்டேக் வந்து மாறும்னு வையேன். சில சமயங்களில் எங்கே நான் வந்து ப்ராப்ளம் பார்க்குறேன்னா, ஒர்க் அவுட்டுக்கான டைம் அந்த டிசிப்ளின் நான் மிஸ் பண்ணிடுறேன் அப்படின்னும் போது, ஆனால் வாயை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மாட்டிப்போம். டெய்லி வந்து நம்ம ஒரு ரொட்டீன் வச்சுருப்போம், இதெல்லாம் சாப்பிட்ணும் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு வச்சுருக்கோன்னே வையேன். அதை சாப்பிட்டு பழகிட்டோம் இல்லையா. இன்றைக்கி வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணல, ஃபஸ்ட் நாள் அது தாக்கு பிடிச்சிக்கும், அப்படி இப்படி மேட்ச் ஆகிட்டு போய்டும்னு வச்சுக்கேன். டக்குன்னு உடனே என்ன ஃபஸ்ட் நாள் நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணாமல் சாப்பிட்றேன்னு உடனே வெயிட் சல்லுன்னு இன்க்ரீஸ் ஆகிடாது. அது கொஞ்சம் அப்படியே போகும். அதுக்குன்னு ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கும். அந்த பாயிண்ட்டை போய் ஹிட் ஆகி உடஞ்சி அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகும்னு வச்சுக்கேன். ஸோ இது வந்து நான் ஒரு ப்ராப்ளமாக பார்க்குறேன். எப்படின்னா ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீனில் இருக்கும்போது ஒரு இன்டேக் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த கேலரி எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு மைண்டில் வச்சுக்கிறது. பட் இந்த கேலரி அப்படிங்கிறத எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். யாராலையுமே எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் கேலரிலாம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஃபோனில் இருக்க பேட்டரிஸ் கதை மாதிரி தான் டிப்பிக்கலு ஆக்சுவல்னுலாம் சொல்லுவானுங்க. டிப்பிக்கலு ஆக்சுவல்னு சொன்னாலும் நானும் 1,35,000 கொடுத்து தான் iPhone 17 Pro வாங்கியிருக்கேன்னு ஒருத்தர் வருவார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் ஆக்சுவல்னு சொல்லிட்டு 4,200 சம்திங் வச்சிருக்குன்னு வச்சுக்கேன். ஏன் ஏர் வருவோம் வேல்யூ தெரிஞ்சனாலே சொல்லுவோம். ஒரு ஐஃபோன் ஏரில் 3,149 mAhன்னு போட்டிருக்கு. 2 பேருமே 1,20,000 கொடுத்து தான் வாங்குறாங்கன்னு வைப்போம். அதுக்காக ஒருத்தருக்கு ஒரு 3,155 இருக்குது, இன்னொருத்தருக்கு 150னா கேஸ் போட முடியுமா போயிட்டு? இல்லை அப்படிதானே இருக்கு. இல்லை அதனால இதில் வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் கூட ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து ஃபுட்டில் வந்து கால்குலேட்டே பண்ண முடியாது எப்பயுமே. ஆனால் ஒரு தோராயமான வேல்யூ எடுத்து வச்சுக்கிறாங்க எல்லாரும். ஒரு தோராயத்துக்கு தான் வராங்க. ஆனால் எக்ஸாக்டாலாம் வந்து யாராலையும் எடுக்க முடியாது. அது ட்ரிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. பாடி டெம்பரேச்சர் பிஹேவியர் அதை பற்றியும் ஒரு இது இருக்கு. என்னன்னா இதுலேயே இன்னும் நிறைய இருக்குடா. எதுக்கப்புறம் எதை சாப்பிட்றோம் எதுக்கப்புறம் எதை சாப்பிட்றோம் வேற இருக்கு. அதான் அது வந்து ஒரு மல்டிவர்ஸ். சரி இதுலேயே வந்து ஒன்று இருந்துச்சு. பட் அதுக்கு நான் வரேன். இந்த பிஹேவியரல் அதெல்லாம் வச்சு இன்னொன்று வந்து ஒரு ஸ்டூல்ஸ்லாம் வருது இல்லை. இப்போ வந்து இது வந்து ஒரு ஜென்ரலாக நம்ம என்ன இந்த ஹெல்த் வீடியோன்னு இல்லை ஒரு ஏதோ ஒரு மெடிக்கல்னு வச்சுக்கோங்க. இன்ஜி நம்ம போனால் ஒரு 6,000 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 6,000 பேரும் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஓரளவுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு இது இருக்குது. எப்படின்னா இப்போ ஸ்டூல்ஸ் வந்து வர்றப்ப பிளாக் ஸ்டூல்ஸு பிரைட் ரெட் கலரில் ஸ்டூல்ஸ்னால் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறப்ப தான் மோஷன் வரப்போ உங்களுக்கு ஸ்டூல்ஸோட கலரை வச்சு உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இது பண்ணலான்ட்டு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வயிற்றில் வந்து புண்ணு வந்து நம்ம ஸ்டொமக்கில் இருக்கு வயிற்றில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. புண்ணு அதாவது ஒரு அல்சர் பெப்டிக் அல்சர்னு வச்சுக்கோங்க. பெப்டிக் அல்சர்னால் இந்த குடலோடைய இதான் குடல்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வயிறுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இங்கெல்லாம் இருக்கிறது இந்த கர்வேச்சர் இந்த ஒரு பவுச் மாதிரி அங்கே இருக்கிறது. இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் அல்சர் அதாவது புண்ணு. இங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் ஆமாம் எல்லாத்தையும் அல்சர் தான். இங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு வயிற்றுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த மூமெண்ட் வந்து பிளட் வந்து ஃபாலோ ஆகி மோஷன் கூட வரப்போ நம்ம குடல்லேருந்து செரிமானம் ஆகிற அந்த பைல் ஆசிட் இருக்குல்ல அதான் நம்ம ஆசிட் கொழுப்பை கரைக்கிறதுக்குன்னு ஒரு ஆசிட் வரும். அதை நம்ம லிவர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். கால் பிளாடர் தான் கல்லீரல் நுரையீரல் இது இந்த பவுச் பித்தம் அந்த பித்தம் வந்து நம்ம கலந்தோடனே என்ன ஆகும்னா பிளட்டு வந்து உங்களுக்கு ப்ரௌனாக மாறும். ப்ரௌனாக மாறி ஃபுல்லாக பிளாக்காக மாற ஆரம்பிச்சிடும். ப்ரௌன் பிளாக்காக அப்படி கன்வெர்ட் ஆகி பிளாக்காக ஸ்டூல்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து மேலே இருக்குது அப்பரில் இருக்குது. இதே பிரைட்டாக வருது அப்படின்னா ப்ளீடிங் வந்து லோவர் சிஸ்டம் வயிற்றில் கீழே இருக்குது கீழ்ப்பகுதியில் இருக்குது. நம்ம வாயிலேருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்குது. அந்த மொத்த ரூட்டில் எங்கேருந்து நம்ம ப்ளீட் ஆகுது நம்ம உடனே ப்ளீட் ஆனால் எப்படி போய் பார்க்கணும். இப்போ ப்ளீட் ஆனால் போய் பார்க்கணும் சரிங்களா. ஸோ இது வந்து அது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஒரு விஷயமா ஒரே திடீர்னு ஒரு ஃபோன் வருது. யாருங்க இது? மிலிட்ரிக்கெலாம் போயிட்டு இதான் இந்த மாதிரி மிஷின் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதுக்கு தான் கால் வருது. ஏன் அந்த மாதிரி தாங்க இருக்கு. யாருன்னே தெரியல. நிறைய ஃபோன் மிஷினுக்கு தான் ஃபோன். யார் மினிஸ்டரா வந்துட்டோம் நம்ம வருவோம். நிறைய பேருக்கு பாவம் இருக்கிற உங்களுக்காக நிற்க வைக்கிறாரு. நிற்பாரு விஷயத்துக்கு வருவோம். ஸோ அப்போ மொத்தம் வந்து கலர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம்ன்றது ஒரு பாயிண்ட் தான். அடுத்து வந்து இப்போ எதுக்கெல்லாம் வந்து இந்த போஸ்ட் படி வரேன். இப்போ இதில் இது எதுக்காக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து அல்சர் இருந்தான்னு இல்லை அனிமியா டாப்பிக்கில் பிளட் லாஸ் ஆகிறதுனால பிளட் லாஸ் ஆனால் அனிமிக்கா ஆகிடும்ல பிளட் இல்லாமல் போகிறதுனால ரெட் பிளட் செல்ஸ் போயிடுச்சுன்னா. ஸோ அந்த டாப்பிக்கில் ப்ளீடிங் வருது. நான் என்னோட இன்சைட்டில் வந்து உங்களுக்கு ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆகி பிளாக் ஸ்டூல்ஸில் என்ன
பிரைட்டாக ரெட் கலரில் வந்தால் எந்த இடத்துல அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அவங்க அனிமிக்காக இருக்கிறதுக்கு என்னென்ன எப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் போகணுன்ற மாதிரி அவங்க இது எப்போ இக்னோர் பண்ணக்கூடாது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளாக் ஸ்டூல்ஸ் ஆர் பிளட் இன் ஸ்டூல்ஸ். இல்லை ஸ்டூல்ஸில் தான் மோஷனில் பிளட் இருந்தாலே பண்ணாதீங்க. அப்புறம் வெயிட் லாஸ் வந்து அன்எக்ஸ்பிளைன்டாக டக்குன்னு உடம்பு குறையுது. இந்த இடம் என்ன சொல்ல வராங்கன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி மலேரியா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லையும் போயிட்டு டெங்கு தான் பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். போய் பிளட்டில் இருக்க செல்ஸை இது பண்ணி சாப்பிட்டு பிளேட்லெட்லாம் குறைச்சி விட்ரும். ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு செஸ்ட் பெயின், சிவியரான பிரெத்லெஸ்னஸ்னால் இதெல்லாம் என்னென்னா திடீர்னு ஒரு பிளட் வெசல் ஏதாவது உடச்சிக்கிட்டு பிளட் லாஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து அனிமிக் ஆகும். ஸோ அது சொல்கிறாங்க. அப்புறம் ஃபெயிண்டிங், மயக்கம் போடுறது, அப்புறம் மென்சுரல் ப்ளீடிங். ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் மயக்கமாகவே இருக்கிறது, சப்ளிமெண்ட் கொடுத்தாலுமே மயக்கமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹீமோகுளோபினில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, பிளேட்லெட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் இந்த டைமில் வந்து இக்னோர் பண்ணாமல் கப்பு சிப்புன்னு போயிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து என்ன ஏதுன்னு பார்த்துருங்க, எக்ஸாமினேஷன் அப்படின்ட்டு ஒரு அலர்ட் அவேர்னஸ் மாதிரி. ஆமாம் அப்படியே ஒரு பால்கோவா அப்படின்னா சரியாயிடும் இல்லையா? இந்த பால்கோவா வந்துட்டு இந்த ஹெல்த் வீடியோவில் ஏன்னு தெரியல. அடுத்து இவர் தான், அடுத்த எக்ஸாம்பிள் இவர் தான். நோ பெயின் நோ கெயின். அதாவது மாங்குன்னு அடிக்கிறது சைக்கிளை போட்டு, வலிக்கிட்டோம் பரவாயில்ல, வலிச்சாதான் வந்து எனக்கு மசில்ஸ் ஏறுது, வலிச்சாதான் நான் வந்து ஒரு ஐ ஃபீல் அலைவ். வலிச்சா மசில் அது வந்து மேசோசிஸ்ட். அது போய் தேடி பாருங்க வரும். அது ஒரு ஃபெட்டிஷம். வலிச்சா எனக்கு மசில்ஸ் ஏறுது, வலிச்சாதான். அது இன்னொன்று சொல்லாம பாருங்க, இங்கே வலிக்குதா அப்போ அந்த மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. அது வந்து மைல்டு ஆக்டிவேஷனுக்கு அது வருது, அது மைல்டு. ஆனால் வலிக்க தான் எனக்கு வந்து இதுவாக வருது. வலிக்க வர்றதெல்லாம் ஓகே தான். அந்த வலி கடைசியில் 4 மாசமா போகலை, ஒர்க் அவுட் பண்ணுறது நிறுத்தியும் அப்படின்னா அது இன்ஜுரி. அதே தான் கரெக்ட். நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஜாலியாக தான் இருக்குது, போடலாம். காப்பி ஆக மொத்தம் வலிக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட் டே போயிட்டு எல்லா ஒர்க் அவுட்டையும் ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ எல்லா ஜாயின்ஸ் பக்கத்தில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து சோர்னஸ்ன்ற கேட்டகரியில வருது. அது வந்து என்ன பண்ணுது, நீ வந்து ஏதோ புதுசா பண்ற, அதுக்கு நான் ரெடி ஆகிறேன்டான்னு சொல்லி ரெடி ஆகுது. எனக்கே 2 சும்மா இப்படி பண்ணேன் வந்துருச்சு, மறுபடியும் நானே பண்ணணும்னு நினைக்கிறேன். அதேதான் இதுதான் வந்து அந்த ஜிம் போய் 2 நாள்ல வர்றது. அதெல்லாம் வந்து சோர்னஸ் மசில் வந்து அதுக்கே நிறைய பேர் லீவ் போட்டுருவாங்கடா. அப்புறம் நான் உடம்புல வலிக்கிறோம், இது பிரச்சனை போல இருக்குன்னு அப்படின்னு லீவ் போடுவாங்க. அப்படிதான் ஆக்சுவலா அதெல்லாம் வந்து இன்ஜுரி. அங்கே ஏதோ நீ பண்ணிட்ட ஓகேவா, நீ 2 நாள் ரெஸ்ட் எடுத்து சரி பண்ணுற ரெஸ்ட்டாக தான் இருக்கும். நான் அங்கெல்லாம் ஏதாவது பண்ணா இங்கெல்லாம் ஏதாவது பண்ணா அது 2 நாள்லாம் இல்லை, 2 மாதம் 6 மாதம் ஆகும் ரெடியாக. கரெக்ட் ஹியூமன் பாடியில் அது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் தான். போட்டு ஒரு பால் போட்டேன், முடிச்சு விட்டுச்சு, 6 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் பொறுமையாக ரெக்கவர் ஆகும். அதெல்லாம் நம்ம திரும்பியும் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா 6 மாதத்துல ஆக வேண்டியது 1 வருஷம் ஆகும். பொறுமையாக ரெக்கவர் ஆகும். கிரிக்கெட் விளாட்றப்ப கிரிக்கெட் விளையாடும்போது தான் சொல்கிறேனே, நீ இது ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த பொழுதன்னைக்கும் விளையாடாமல் திடீர்னு இப்போ போயிட்டு கிரிக்கெட் ஆட போயிட்டு இந்த ஐடி பீப்புள் ஒரு சிலர்லாம் இறந்து போயிடுறாங்க, ரன் ஓடி பிட்வீன் ரன் விக்கெட்ஸ். அதை நாங்கள் வந்து தேடி வச்சேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேர் பேசணும் அதை பற்றி. சரியா? அடுத்து அது மட்டும் இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்ச அண்ணனே இங்கே சும்மா போயிட்டு கிரிக்கெட் ஆடுறேன்ட்டு ஓடிட்டு எல்லாரும் பாடி வெயிட் ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லைல்ல, உடஞ்சிச்சா? ஒருத்தர் இடிச்சு ஷோல்டர் காலர் போன்லாம் உடஞ்சி போச்சு. ஓகே, காலர் போன் வந்து கொஞ்சம் கடி தான், அது எல்லாருக்குமே அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அது ஜென்ரலா ஃப்ராக்சர் ஆகிற இடம். நேற்று வரைக்கும் நான் 10 கிலோவா தூக்கிட்டு இருந்தேன்டா, காலர் போன் போச்சு. இப்போ 6 மாசத்துக்கு அந்த கையில வெயிட் எதுவும் கூடாதுன்னு. அதுக்கப்புறம் 1 இயர் ஆயிடும். 1 to 1.5 இயர். சரி, 1.5 வருஷம் வெயிட் தூக்க கூடாதுன்னுவாங்க. நம்ம என்ன பழக்க தோசத்துல என்ன பண்ணுவோம், வண்டி செஞ்சா கூட கையை வச்சு பிடிச்சிருவோம், முடிஞ்சு. இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி கீழே விழுவானுங்க, அப்போ வந்து ஒருத்தன் அப்படின்னா சிரிப்பா இருக்கும், அது விசில் வரல அப்படின்னா அந்த கதை தான் முடிஞ்சிடும். அது காலர் போன் வந்து டிப்பிக்கலாக வந்து நடக்கிற விஷயம் தான். ஸோ இதில் என்னன்னா ஒழுங்கு மரியாதையாக ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இன்னொன்று என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த சேனலில் யூஎஸ்பி ஃபிட்னஸ் பேண்டன் இருக்கும்போது போட்டிருப்பேன், பாடி வெயிட் ஒர்க் அவுட்டை விட ஒரு தாரக மந்திரம் வேறு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு அதில் எக்ஸல் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற வெயிட்லாம் போய் தூக்கலாம். நீங்கள் ட்ராகன் பால்சி பார்த்தீங்கன்னா அதில் கோகு அப்படி தான் பண்ணாரு. முதல்ல சும்மா தனி கேன் தூக்குறது அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்பராக வந்து பெரும் நார்மல் தான் போடுவார். தவிர்த்து ஐ மீன் இந்த வெயிட் தூக்குறதுக்கு பதிலாக அந்த பக்கெட்டை தூக்கிட்டு படிக்கட்டு மேலே நடக்கிறது, போய் பால் வாங்கி பார்த்துட்டாங்க. அதெல்லாம் விட நான் என்ன சொல்றேன், ஹேண்ட்பால் தான் ஃபர்ஸ்ட். சரி, சாமிக்கு அணி சரி ஓகே டிவேட் ஆகுது. ஸோ வந்து ரெஸ்ட். ஆனால் மேட்டர் என்னன்னா, உங்க பாடி வெயிட்டை நீங்க லிஃப்ட் பண்றது சரியா, புல்லப் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். வாக்கிங் ரெக்கமெண்ட் பண்றதே அந்த மெயின் காரணமே அதான். வாக்கிங் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ஹைலி எஃபெக்டிவ்ங்க. ஸ்லோ, ஆனால்
ப்ராக்ரஸ் ஸ்லோ, ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் வரும் ரெகுலராக டிசிப்ளின் இருந்தால். ஆனால் இன்ஜுரி ரொம்ப கம்மி. ஆனால் ரன்னிங் அண்டு சைக்கிளிங், அதாவது வாக்கிங் அடுத்து சைக்கிளிங் ஓரளவுக்கு சேஃபு. அப்புறம் ரன்னிங் சொல்லலாம் அதுக்கப்புறம். ஆனால் ரன்னிங் என்னென்னா ஓவர் வெயிட்டாக இருக்கும்போதெல்லாம் ட்ரை பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க்கு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ வலி ஒரு இடத்துல வலி வந்துருச்சு, வீக்கம் வந்துருச்சு, அதனால ஜுரம் வரும். ஏன் வரும் சொல்லுப்பா, யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்குல்ல, இன்ஃப்ளமேஷன் ஆனாலே வந்து சூடு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் என்னன்னா சில டைம் இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கிறதுனால வலி தாங்க முடியாமல் வந்து பாடி வந்து கிரிட்டிக்கல் மோடுக்கு போய் ஃபீவரை வந்து இன்டியூஸ் பண்ணும். அதுக்காக தான் தெரியும் ஏதோ நடந்திருக்கு, ஏதோ அந்த இன்ஃப்ளமேஷன் மார்க்கர்ஸ் அதிகமான வந்து ஃபீவர் இன்டியூஸ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி டைமில் நான் வந்து ரிக்கவர் ஆகிறேன், நான் படுத்தா சரியாயிடும்னு இல்லாமல் போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டினா ஒரு பேராசிட்டமாலும் வந்து ஒரு சப்ளிமெண்ட்டை எழுதி கொடுப்பாரு. கொஞ்சம் டக்குன்னு அடுத்த ஒரு 2 days 3 daysலேயே வந்து இன்ஃப்ளமேஷன் குறைச்சிட்டோம் அப்படி, அதாவது இன்ஃப்ளமேஷன் ட்ரிகரிங் வந்து ட்ரிகர்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அவனை தூக்கிட்டோன்னா ஓகே கொஞ்சம் நார்மலாக இருக்கும்ன்றப்ப ரிகவரி ஃபேஸ் போய்டும், ரிகவர் ஆகலாம். ஸோ ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது நோ பெயின் நோ கெயின் வந்து இது பண்ணாதீங்க. நோ பெயின் நோ கெயின் உண்மைதான், ஆனால் அது என்ன பெயினுங்கிறது தான் மேட்ருன்றோம். அதுதான் சில பேர் வந்து உங்களை மாதிரி மேசோசிஸ்டாக இருந்தால் கையை காலில் இது பண்ணுறது, சரி வேணாம் பழச கிளற வேணான்னு விட்டுறேன். நான் பால்கோவா கதைக்கே போவோம் நம்ம. ஸோ வந்து அது வந்து சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக வந்து மில்க் எடுத்துட்டு அதில் பால்கோவா போட்டு அப்புறம் 2 ஸ்கூப் ப்ரோட்டீன். அது ஒரு தடவை செஞ்சு தரல, எல்லாருக்கும் செட் ஆகாதுடா டேஸ்ட். வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அந்த பால்கோவால போட்டு தரத இன்னும் தரல. அது எல்லாருக்கும்லாம் செட் ஆகாதுடா. சரி அது ஹை சுகர் போனா ஒரு போதை வரும் பார்த்தீங்களா? ஹை சுகர் போனா கண்டிப்பா எல்லாருக்கும், நிறைய பேருக்கு சிலருக்கு என்ன வேணா ரொம்ப ஹை சுகர் போனா தூக்கம் வந்துடும் உடனே. படக் ப்ரோ இதுதான் ஒரு கிஸ்ஸாவா இருக்கும். எவன் எதுல இன்ஸ்பயர் ஆனான்னு கிடையாது, இதுல தான் இன்ஸ்பயர் ஆவானுங்க எல்லாம். வார்த்தைகள் ஜெனரேஷன் அப்படிதான். கொஞ்சம் போனால் ஒரு 30 வயசு வந்தோடனே எல்லாம் சரியாயிடுவாங்க. ஸோ வந்து அது அடுத்து வேக்சினேஷனுக்கு ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு பதில் அது சொல்லுவோம். வேக்சினேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மித் வேக்சினேஷன் வீக்கன்ஸ் இம்யூனிட்டி. இது வந்து நீங்கள் சொல்லுங்கள், யாரா சொல்கிறது? இது ஃபேக்ட்டும் சொல்லிடுறேன் அப்புறம் உள்ள போவோம். வேக்சினேஷன் வந்து ஹெல்ப் வந்து பாடி பில்டு ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் சீரியஸ் டிசீசஸ். சொல்லுங்க, இது வந்து ஃபேக்ட். ஆனா இதுல ஒரு கேள்வி இருக்கு, நான் லாக்கே பண்ணிட்டேன், பேசுங்க. யார் வந்து மித்து கேட்டகரியில் கொண்டு போய் வச்சான்னு எனக்கு தெரியல. அது மேபி இப்போ ப்ராப்பரா இப்போ அந்த வேக்சின் டெவலப் ஆயிருக்கு இல்லையா, அது எல்லா பேர்ஸையும் கரெக்டாக கொண்டு போய் எல்லா சர்டிஃபிகேஷனும் வாங்கி அந்த வேக்சின் வெளில வருதுன்னும் போது மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் வந்து 99.9% ஃபெயில் ஆனதே கிடையாது. ஆனா ஆர்வ கோளர்ல எடுத்து ஏத்துனா நான் என்ன பண்ண முடியும்? இப்போ ஏதோ ஒரு பாடி பில்டர் ஏற்றிருக்காங்க, அது கோல்டு ஏற்றிட்டு செத்து போயிட்டானே, அந்த மாதிரிலாம் கோல்டு டாக்ஸிசிட்டி எதையாவதெல்லாம் ஏற்றிட்டு இருந்தா அப்புறம் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அது வந்து என்னன்னா, போலியோ இருக்குல்ல, போலியோ எவ்வளோ அஃபெக்ட் ஆச்சு. போலியோனால நிறைய பேர் ஹேண்டிகேப். ஆமா 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 ஆமா. அது வந்து ஒரு கடி, ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஒரே ஒரு 2 டிராப்ஸ் இல்ல, அது நினைச்சு பார்த்தா 2 தடவை 2 டிராப்ஸ் இல்ல, அது நினைச்சு பார்த்தா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இது வந்து சுத்தி கித்தி எல்லாம் ஒண்ணா. எத்தனை வயசுல வந்துச்சாண்டா? 5 வயசுல. நல்ல ஜாலியா இருந்துட்டு. அதான் சொல்றேன். இல்ல அது வந்து எப்படி பார்த்தாலுமே நியாயமே இல்லாத ஒரு இல்ல. எனக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னா 7 வயசுலயும் 9 வயசுலயும் வந்துச்சுடா. நியாயமே இல்லாத ஒண்ணு. மெமரியிலேயே இருக்கும்டா. இப்போ ஒரு 9 வயசு வரைக்கும் நான் நார்மலா இருந்தேன். அது நினைச்சா எனக்கே வந்து ரணமா இருக்கு. யாரா இருந்தாலுமே ரணம். நல்லா ஓடிட்டு இருக்கவங்க, நீ சாதாரணமா ஒரு ஜென்ரல் பீப்புள் நினைச்சு பாருங்க, திடீர்னு காலையில இருந்து பொத்துன்னு விடுவாங்க. அது காப்பாற்றலாமா? 12 ஹவர்ஸ்ல காப்பாற்றலாமா? அந்த டைம்ல அது இல்லைல்ல. அந்த டைம்ல ஆக்சசிபிலிட்டியில் நீ சென்னைக்கு ஓடு, அங்கே ஓடுன்னுவாங்க. அங்கே இருக்க டாக்டருக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அது நம்மளுக்கு, எனக்கே வந்து 4-5 விஷயம் தெரியும். 4-5 விஷயமா, 400 விஷயம் தெரியாது. நல்லா பிஜி படித்த டாக்டருக்கே 40 விஷயம் தெரியாது. ஏதாவது 1-2 மிஸ் ஆகும். அதுதான் என்னன்னே தெரியல. இது கொஞ்சம் ஒரு கடியான ஒரு விஷயம். இந்த வேக்சினில் போலியோன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நடந்தது வந்து நிறைய பேரை வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அதெல்லாம் மாற்றினது வந்து கொஞ்சம் கடியான விஷயம். அதே மாதிரி வந்து அதான் வேக்சின் போடாததுனால இது போட்டால் இது ஆகிடும் அப்படின்ற அந்த ஒரு மித்துனால ஒருத்தவங்களுடைய லைஃப் ஸ்பேன், அது பேர் வந்து அது ஹாலின்னு அவங்க நினைக்கிறாங்க, ஹெல்த்து அசோசியேட்டட் லைஃப், அதான் டிசேபிள்டு சம்திங் வரும். ஹாலி டாலின்னு 2-3 இருக்குது. அதாவது அந்த ஒரு விஷயம் நடந்ததுனால அவங்களோட மொத்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சோஷியல் ஆக்டிவிட்டிலாம் வந்து அடி வாங்குது. ஸோ இது வந்து ஒரு வேக்சின். ஆனால் அது எப்படி வருதுன்னு உனக்கு தெரியுமாடா? எனக்கு இது வரைக்கும் அது பற்றி புரிதல் இல்லை. எப்படி வருது ஆக்சுவலாக போலியோ?
போலியோ நார்மலா அட்டாக் ஆயிடும். போலியோ எப்படி பேரலைசிஸ் வந்து அது எங்க அது வந்து லோவர் நரம்பு மண்டலத்தை வந்து அட்டாக் பண்ணும். அது அதாவது எதுல இருந்து வருது வைரஸ். அதாவது எங்க இருந்து வருதுன்னுடா? நார்மலா வந்து டிராப்லெட்ஸ்ல இருந்து ஃபீக்கல்ல இருந்து வருது. போலியோ டிரான்ஸ்மிட்டட் தான். இல்ல அது நான் எப்படி கேக்குறேன்னா, இப்ப மலேரியானா அதுக்கு கொசு சொல்றல்ல, அந்த மாதிரி இது எது மூலமா இது வந்து இப்படி மல்டிப்ளை ஆகுது, எங்க ஆரிஜின் ஆகுது, அந்த மாதிரி கேக்குறேன். இதுதான் ஒழுங்கா படிக்கணும். போலியோ டிரான்ஸ்மிஷன் மட்டும் பார்த்தேன். டிராப்லெட்ஸ் தான். போலியோ டிரான்ஸ்மிஷனை தாண்டி போலியோ எங்க இருந்து வருது? ஒரு ஃபோரோஃபீக்கல் தான். அதாவது போயிட்டு இன்ஃபெக்டட் பர்சன்ஸோட ஃபீக்கல்ல இருந்து அவங்க எப்படி இன்ஃபெக்ட் ஆனாங்க? அதான் அவங்க எடுத்துட்டு வந்து அழுக்கான பொருட்கள் அதுல வந்து அந்த நீ இது போடு, போலியோ எங்க ஆரிஜினேஷன் போடு. போலியோ ஆர்ஜின்னா இப்போ கோவிட்-19 சைனான்னு சொல்றீங்க, அந்த மாதிரி பாப்போம். இஜிப்ட் என்ன சொல்றாங்க? போலியோ வைரஸ் which exclusively infects humans like originated and endemic low level இது. While geography is lost to prehistory, evolutionary suggests polio as a human population began to அப்ப யார் காஸ் பண்றா? agriculture community. ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் காஸ் தான் இருக்கு. காசேஜ்லாம் வந்து எதுவும் இல்லை. இது வந்து மியூட்டேட்டட் ஆகி நடக்கிறது. நார்மலாக எல்லா வைரஸும் நடக்கிற மாதிரி மியூட்டேட்டட் ஆகி எஜிப்டில் இருந்துச்சான். அப்புறம் வந்து ஓரோஃபீக்கல்னா என்ன, அக்ரிகல்ச்சரலில் வந்து ஃபீக்கல் மேட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல. இப்போ அந்த போலியோ அஃபெக்டட் பர்சன் போய் அங்கே வந்து அவங்க ஃபீக்கல் டெஃபெகேட் இது பண்ணுறப்ப, பாத்ரூம் போகிறப்ப அதுலேருந்து அந்த வந்து வேற எங்கேயாவது அஃபெக்ட் ஆகி அந்த அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டிலேருந்து அப்படியே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது தீர்வே இல்லாமல் தான் இருந்திருக்கு இவ்வளோ நாளைக்கு. அப்புறம் போலியோ வேக்சினேஷன் கொண்டு வந்து அதுக்கப்புறமேட்டுக்கா வேக்சினேஷனில் வந்து என்ன இருக்குன்னா, அந்த போலியோ வைரஸை வந்து எடுத்துட்டு அதில் இருக்க ஹார்ம்ஃபுல் இதை மட்டும் எடுத்துட்டு அவனை வந்து தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருவாங்க. அவனை போயிட்டு நம்ம நார்மலாக இம்யூனிட்டி வேலை செய்கிற மாதிரி தான். இந்த போலியோ வைரஸ் கேன் ஒன்லி அஃபெக்ட் ஹியூமன்ஸ் ஒன்ஸ் இட் என்டர்ஸ் த மவுத். அங்கே போனால் தான். அதான் ஓரோஃபீக்கல்னா என்னன்னா ஃபீக்கோ ஓரல். ஃபீக்கோ ஓரல் ஃபீக்கல் மேட்டர்லேருந்து வந்து நம்ம சாப்பிட்ற பொருளை உட்காந்து அதான் இப்போ அதான் இந்த அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டியில் வந்து இன்டெஸ்டைன் from where it can invade the nervous system and destroy motor neurons. அதான் இது என்னன்னா வந்து மோட்டார் நியூரான்ஸ் வந்து லோவர் மோட்டார் தான். லோவர் மோட்டார்னா கீழ் பாடி, கீழே காலிலேருந்து இருக்கிறதுலேருந்து காலிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆகி நரம்பு மண்டலத்தில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் பாதி பேரலைஸ் ஆகிறது, ஒரு பக்கம் மட்டும் பேரலைஸ் ஆகிறது, கை வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு பேரலைசேஷன். மேக்ஸிமம் இதில் கேட்டகரி இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஹாஃப் இது வந்து 2 காலம் வந்து இடுப்பு வரைக்கும். ஒரு சிலர்லாம் வந்து அந்த அயன் லங்குள்ள படுத்திருப்பாங்களே, அவங்களுக்கு ஃபுல்லாக கழுத்து கீழே. ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வேக்சினேஷனில் இருக்குது. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் தான். இந்த கோவிட் கான்ட்ரவர்சிக்குள்ளே வந்தாலுமே கூட எப்படி பார்த்தாலும் குழந்தை பிறந்தோடனே வேக்சினேஷன் போட்டு தான் ஆகணும். ஓகேவா? அது வந்து ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமே தவிர ஒரு அஃபென்சிவ் மெக்கானிசமோ இல்லை வந்து ஒரு குளோபல் ஃபார்மா பொலிட்டிக்கல் அப்படி நம்ம பார்த்தோன்னா நம்ம பல விஷயங்களுக்கு தாக்கப்படுவோம். இல்ல பார்த்தா பல விஷயங்கள் வந்து பிரச்சனையாவும் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். அதனால வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணும் நம்ம மைண்டை வந்து. அது இல்ல அது எல்லாத்தையும் பத்தி நம்மள क्वेश्चन பண்ண வச்சிரும். ஆமாமா, நம்மளே நம்ம क्वेश्चन பண்ணிட்டு உட்கார்ந்திருப்போம் அப்புறம். ஆமா. ஸோ இது வந்து நம்ம வேக்சினேஷன் பற்றி நான் இது பண்ணி மித்தையும் இதையும் ஆக மொத்தம் எங்களோட தாழ்மையான கருத்து என்னன்னா, ப்ராப்பராக டெஸ்டட் அண்ட் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வேக்சின்ஸை யூஸ் பண்ணலாம். ஆமாம், வேக்சின் வயல் பாலிசின்னு ஒன்று இருக்குது. அதாவது வேக்சின் வந்து நீங்கள் வந்து ஒரு வேக்சினுக்கும் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கூகுள் வந்ததுனால அந்த வேக்சினில் வந்து வயலில் வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து கலர் வந்து கிளியராக இருக்கும். கிளியராக இருந்தால் ஓகே. இல்லை அந்த இடத்துல வந்து அது ஒரு சின்னதாக இந்த டேப் மாதிரி இருக்கும்ல, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி, வாட்டர் டேமேஜ் அந்த மாதிரி சின்னதாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் இருக்கும். அந்த ஓட்டையில் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா வேக்சின் வந்து கண்டாமினேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதேமாதிரி ஒரு சில வேக்சின் -2 to -8 இருக்கும், ஒரு சில வேக்சின் 2 to 8 இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ட்ராப்ஸில் இருக்கும், ஒரு சில இது பவுடரில் இருக்கும். ஸோ எந்த வேக்சின் எதுவாக போடுறாங்கன்னு பார்த்து அவங்களே மேக்ஸிமம் கண்டாமினேட்டட் வேக்சின் போட மாட்டாங்க. ஏன்னா அது சொல்லிவிடுவோம், மேக்ஸிமம் கண்டாமினேட்டட் வேக்சின் போடவே மாட்டாங்க. வேக்சின் கலந்தாலும் டிஸ்டில்டு வாட்டரில் கலந்து கொடுக்குற வேக்சினும் இருக்குது. அதனால் அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ கரெக்டாக போடுறாங்களா, எந்த இதில் இருக்குது, கரெக்டாக அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் மட்டும் வெரிஃபை பண்ணுறதுக்கு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ். இதெல்லாம் அந்தளவுக்கு வேக்சின் ரிலேட்டடாக வந்து நான் பார்க்கல இந்த வருஷத்தில், இந்த மாதிரி பார்க்கல எதுவும் கேசஸ் பார்க்கல. ஓகே, இது என்னது குலு யூனிவர்சிட்டியா? இது சொல்கிறேன். இது வந்து என்னென்னா, இது நம்ம இன்னொரு இதில் சொல்லுவோம். வேக்சின்லேயே இன்னொன்று சொல்கிறேன். இது வரைக்கும் வந்து டெங்குக்கு வந்து ஜப்பானில் தான் 2 வேக்சின் இருந்துச்சு. ஓகினாவா பேர் மறந்து வச்சு சரி, ஜீவு ஆமாம், அதான் சால்கின் அந்த மாதிரி 2 வேக்சின் இருக்குது. மறந்து போச்சு டெங்குக்கு.
சால்கின் ஆமாம் ஓகேவா. ஸோ இது வந்து லைவ் வேக்சின் ஒன்று, அன்லைவ் அது நார்மலாக லைவ் வெக்டார் இருக்கும், அந்த அதாவது லைவாக அந்த வைரஸ் இருக்கும், டெங்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ஜப்பானில் இல்லை இன்டர்நேஷ்னலில் தான் வந்து வேக்சின் இருந்துச்சு. இப்போ வந்து போன நேற்று தான் நினைக்கிறேன் 20th ஜூலை வந்து இந்தியாவில் வந்து வேக்சின் வந்து டெங்குக்கு வந்து அதரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேக்சின் பேர் வந்து கியூடெங்கா டாக் 003. இந்த டாக் 003 வந்து டக்கேடா பயோஃபார்மேட்டிக்கல் இந்தியா இவங்க தான் வந்து டெங்குக்கு வந்து வேக்சின் வந்து இந்தியாவில் கிராண்ட் வந்து 20th ஜூலை 26 கிராண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜாலியான ஒரு 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 ஹிஸ்டாரிக் எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளோ பேர் நமக்கு தெரிஞ்ச டெங்குல இறந்துருக்காங்க. அது ஒன்று வேக்சின் இந்தியாவில். ஸோ வந்து இவங்க நம்மளுக்கும் லாபம், கம்மி ரேட்டுக்கு கொடுக்க முடியும். கம்மி ரேட்டுக்கு கொடுக்க முடியும். கொடுத்தாலும் அவன் நம்ம இல்லை, நம்ம கிட்ட தான் எக்கனாமி வரும். எப்படியா இருந்தாலும் சுற்றி கவர்மெண்ட்டை தான் காசு வரும். ஆமாம், ஒருத்தர் சாக கிடக்குறேன் எக்கானமி பார்த்துக்கிட்டு. சரிவா, அதான் பேச விட மாட்டாருங்க. நல்ல பாயிண்ட் வந்து அமுக்கி விட்டுறாரு. ஸோ அது ஒன்று ஓகேவா. ஸோ அடுத்து கேன்சர். நான் சொன்னேன் இல்லையா, இந்த நம்ம இந்த விஷயங்கள்லாம் சொன்னோம்ல, மல்டி ஃபேக்டர்ஸில் வந்து ஒருத்தவங்களோட இதை வச்சு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னோம். மல்டி ஃபேக்டரில் என்னத்தை வைக்கணும் ஒருத்தர் பிஹேவியரில். அதே மாதிரி இந்த டயட்டுக்கு சொல்லியிருந்தோம்ல, இந்த கேன்சர் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டுருக்காங்க. கேன்சர் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து வருது, கேன்சர்னா என்ன அப்படின்ட்டு. ஓகேவா. ஏன்னா நார்மலாக வந்து என்ன கேன்சர்னால் வந்து ஒரு ரேப்பிட்லி க்ளோயிங் செல் தான் எனக்கு படித்து சொன்னது. ஆமாம், ரேப்பிட்லி அப்நார்மலி க்ரோயிங் அன்கண்ட்ரோல்டு செல். அது மட்டும் இல்லை, அந்த செல் வந்து இம்மார்டலாக இருக்க ஃபீல் பண்ணுது. அதான் பிரச்சனை. அது வந்து உயிரோட எல்லா செல்லுமே ஆக்சுவலாக என்ன ஆகும்னா ஒரு பீரியாடிக் டைமில் செத்து அடுத்தடுத்து ஒன்று கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்படிதான் போகும். முடிஞ்சிடும். 2-3 லைஃப் சைக்கிள் இருக்குது. அந்த சுழற்சியில் இது முடிஞ்சு செத்து போயிடும். ஆனால் அந்த பீரியடையும் தாண்டி அப்நார்மலாக வந்து இது பண்ணும். ஒரு சிலது அப்நார்மல் ஆக்டிவிட்டியும் பண்ணும், ஒரு சிலது ஸ்ப்ரெட் ஆகி மற்ற இடத்துலையும் போய் அந்த செல்ஸையும் வந்து வா என் கூட சேர்ந்து நீயும் வந்து வளர்ந்து வா நம்ம வந்து கொடி கட்டி பறக்கலாம். கொடி கட்டி அது செத்தான் போகுது கடைசியில். அதான் எதுக்கு அது வளருதுனே தெரியும். ஸோ அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து இது கொஞ்சம் இதுவாக இருக்குது சொல்கிறேன். ஸோ நார்மல் செல்ஸ் வந்து இருக்கான், நார்மலாக டிவைட் பண்ணி கண்ட்ரோல்டாக இருக்கும். இந்த டிஎன்ஏ வந்து சம் செல்ஸ் வந்து வித்தவுட் கண்ட்ரோல் வளரும். அந்த அப்நார்மல் செல்ஸ்லாம் வளர்ந்து ஒரு லம்பாக ஃபார்ம் ஆகும். இது எந்த பார்ட்ஸில் ஆஃப் பாடியில் வேணால் இருக்கலாம். இதில் என்னென்ன கேன்சர் இருக்குது, ஒரு டிசீஸ் கிடையாது. பிரெஸ்ட் கேன்சர், லங் கேன்சர், கோலன் கேன்சர், லுக்கீமியானா ஒயிட் பிளட் செல்ஸ் மட்டும் வருது. அது அப்புறம் ஸ்கின் கேன்சர். இப்போ அந்த பிரெஸ்ட் கேன்சர் உங்களுக்கே தெரியும், இந்தியாஸ் நம்பர் 1 உமன்ஸ் இஷ்யூனாலே அதான் பிரெஸ்ட் கேன்சர் தான் வந்து இது. அதேமாதிரி 40 இயர்ஸ்க்கு அபோவ் இருக்குது, 60 இயர்ஸ் அபோவ் அதெல்லாம் வந்து பார்க்கணும். அதேமாதிரி மென்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வர கேன்சர் வந்து என்ன சொல்லுது பார்க்கலாம். மென்ஸுக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட். மென்ஸுக்கா வயசானதான் வரும். ப்ரோஸ்டேட் கேன்சரா? அது இந்த படம் அது இவன் இருப்பானே சூரியும் நம்ம இது பால்டாயில் குறிச்சு. ஆமாம், அது இது அது புஷ்டிக் டானிக் அதுன்னு சொல்லுவாங்க. இந்த தாமரை நீ வாழ என் செல்லக்குட்டியால. அதுதான் ப்ரோஸ்டேட் கேன்சர் வந்து இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் தாத்தா அவங்களாம் வந்து சொல்ல மாட்டாங்க. நானே எங்கள் தாத்தாவை போய் செக் பண்ணுவேன். நான் கேட்டால் வந்து அதெல்லாம் கிடையாதுரா அப்படி சொல்கிறாங்க. 70 இயர்ஸ் மேலே இல்லை 65 இயர்ஸ் மேலே ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து கொஞ்சம் பெருசாகவே டெஸ்டிஸ் வந்து ஆகிடும். அது யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அது கொஞ்சம் வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 70 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைச்சி அந்த ஞாபகம் இருக்கா ஃபினஸ்டைடு, அவன் தான் ஃபினஸ்டைடுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த 5DHT நம்ம டெஸ்டோஸ்டெரானை குறைக்கிறதுக்காக ஃபினஸ்டைடு முடி வளர என்ன பண்ணுவானா அவன் வந்து 5DHT கேன்சல் பண்ணிடுவான். டெஸ்டோஸ்டெரான் போகாது. டெஸ்டோஸ்டெரான் ப்ராஸ்டேட்டை போய் ஸ்டிமுலேட் பண்ணாது. ப்ராஸ்டேட் பெருசாக அவ்வளோதான். ப்ராஸ்டேட்னா டெஸ்டிஸும் இருக்குது. ப்ராஸ்டேட்னா வந்து நம்ம அது வந்து ஒரு ப்ளஷர் ஆர்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம இதுக்கிட்ட அப்டாமன் கீழே இருக்குது. ஸோ அது நீங்கள் ப்ராஸ்டேட்னு போட தெரியும். அது வந்து வளர்ந்துடும், பெருசாகும். அது பெருசாக ஃபினஸ்டைட் போய் அதை பிளாக் பண்ணுது. ஃபினஸ்டைட் போய் பிளாக் பண்ணி அவங்களுக்கு கொஞ்ச நாள் ப்ரொலாங் பண்ணும். அவங்களுக்கு 70 வயசில் இருக்கவங்கள போய் சர்ஜரி பண்ண முடியல. அவங்களுக்கு அந்த கேன்சர் வருதுன்னா பெருசாக கேன்சர்னா நான் லம்ப்பு தானே சொன்னோம், பெருசாக கட்டி அது போய் பெருசாக வரதுனால பிளாடர் நம்ம யூரின் போகிற அந்த பையிலேருந்து யூரின் வராமல் பிளாக் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதை கொஞ்சம் சுருக்கிறதுக்காக பண்ணுவாங்க. இல்லை ஒரு 65-65 வயசில் இருக்கவங்களுக்கு வந்து அதை எடுத்துருவாங்க ப்ராஸ்டேட். ஸோ இது வந்து மென்னுக்கு ஓகேவா.
அதுக்கப்புறம் கோலன் கேன்சர் இருந்ததுன்னா வயிற்றுல குடல்ல இருந்ததுன்னா கச்சக் கச்சக். அது வந்து மோஸ்ட்டாக ரெட் மீட்டில் தான் அந்த இஷ்யூ வருது. ஆமாம், ரெட் மீட்டில் வரும். ஆனால் நம்ம ஊரில் மீட்டே எடுக்க மாட்டோம், அதனால அதை பற்றி பேசுறதே வேஸ்ட்டு. கொஞ்சம் மீட் சாப்பிடுங்க. இல்லைடா, நான் எனக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்போ இந்த கேன்சர்ஸ் இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு தடவை அதுக்கு ஒரு டாபிக் எடுத்து வந்து படிச்சுட்டு இருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா, இருக்கலே அதிகமாக கோலன் கேன்சர் எங்கே திரும்ப ரிப்போர்ட் ஆச்சு? இந்தியாவிலேயே கேரளா ஃபஸ்ட்டு அங்கே வந்துச்சு, அப்புறமா வடக்குக்கு போச்சு. பீஃப் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் சாப்பிடுங்க. சாப்பிடலாம், பட் இல்லை இல்லை, யாருக்கு பிரச்சனை யாருக்கு தெரியும்? இப்போ சரக்கு அடிச்சா கூட தான் லிவர் கேன்சர் வரும், ஆனால் எல்லாருக்குமா வருது? 95 வயசு வரைக்கும் மொடை குடிக்காரன் சார் அவன். உங்கள் வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள், வியூவர்ஸ் சொல்லுங்கள். ஜாலியான எப்படியா இருந்தாலும் இது பேர் 6000 பேருக்கு தான் தெரிய போகுது. இல்லை ஒரு மேக்ஸிமம் இது ஜாலியாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 8000 பேர் 10000 பேர் தான் நம்ம வியூவர்ஸ், யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. நீங்கள் ஒரு தடவை அதை வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், எப்போனா காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர், அதாவது எங்களுக்கு இருந்ததே நான் செமஸ்டர் தான். அப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு தான் என்னாச்சுன்னா, இத்தனைக்கும் அந்த சரக்கு பேர் சிக்னேச்சர்னானுங்க. பசங்க எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணணுவானுங்களே. ட்ரை பண்ணிட்டு எப்படி திரும்ப வந்தது? ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், அதான் ஃபர்ஸ்ட், அதான் லாஸ்ட். என்னடா இருக்கு நீங்கள்? இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, டேஸ்ட் இல்லை, ஃப்ளேவர் இல்லை, ஒரு சக்கரை இல்லை, என்னடா இது? அதேதான் நானும். ரியாக்ஷனும் இல்லை, எனக்கு அதுதான் வெறுப்பு ஆயிடுச்சு. இவர் வந்து ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி பர்சனுங்க, அதனால வந்து அது அஃபெக்ட் ஆகலை. அஃபெக்ட் ஆனாலும் ஒன்றுமே இல்லை, இருக்கும் மயக்கமாக தான் இருக்கும். அது ஒன்று எதுக்கு இல்லைடா, மயக்க மாதிரி இருக்குன்றதை விட, இப்போது ஒரு ஜூஸ் குடிக்கிறோன்னு ஒன்றும் இல்லை, இந்த 10 ரூபா சோடா எல்லா இடத்துலையும் நீ பார்த்துருக்கலாம், சோடா ஹப்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பீர்னு ஒன்று வச்சுருப்பான். உண்மையை சொன்னால் நானும் பீர் குடிச்சதில்லை, நிஜமான குடிச்சதில்லை. இது இவன்ல இருக்கு, ஹாப்பி ஃபீஸ்ல 10 ரூபா. நல்லா வேண்டா, நம்ம அந்த மாதிரி தான் நம்ம குடிச்சிருப்போம். சரியா? வந்து பாவாங்க அந்த 10 ரூபாய் அதில் வந்து ஃப்ரூட் பீர்னு இருக்கும். சரியா? அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். பட் நான் சொல்கிறேன், அதில் கூட ஒரு டேஸ்ட் இருந்ததுடா. ஏன்னா சுகரோ ஏதோ ஒன்று சாக்ரினோ ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் சுகர் ஏதாவது போட்டு வச்சிருப்பான்னு வச்சுக்க, அதில் ஒரு டேஸ்ட் இருந்தது. இல்லை என்னன்னா ஒரு இளமும் இல்லை இதில். ஆனால் அந்த ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா, இதை ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்தான் இல்லையா, கொடுக்கும்போது அவன் என்ன சொன்னான்னா, டே இது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும்டா, இதில் நாராதுடா அப்படின்னா. அந்த சரக்கை அப்படி சொன்னான், ஸ்மெல்லு பேடாக வராது அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் ஹைலைட் என்னென்னா, நானும் பார்த்துட்டேன், சிலர்லாம் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகி, என் காலேஜில் என் கிளாஸ்மேட்ஸே ஒரு சிலர் வந்து ரொம்ப அடிக்ட் ஆனவங்களாம் பார்த்துருக்கேன். எனக்கு ஆனால் ஃபீல் ஆனது இதுதான்டா, இது என்னடா இது மங்கனி கணக்காக இருக்குது, இதுக்கு எதுக்கு இவ்வளோ அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்றது. அவங்க எதுக்கு அடிக்ட் ஆகிறாங்கன்னு பார்த்தா அதோட டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகல. நீ சொன்ன அந்த கிறுகிறு தூக்கத்துக்கு தான் அடிக்ட் ஆகிறாங்க. கிறுகிறுக்கு தான் எனக்கு என்னன்னா, எனக்கு ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன், சாப்பிட்டாலே கிறுகிறு தான்டா இருக்கும். அது விடு, அது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி வருதுன்னு வச்சுக்க. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தோன்னா, நார்த்துலலாம் கேட்டால் சொல்லுவாங்க, மூலிகை மாதிரி அரைச்சி கொடுப்பாங்களாம், இல்லை கஞ்சாவை சேர்த்து அரைச்சி கொடுப்பாங்களாம். சரியா? இலை மாதிரி அதை சேர்த்து போட்டு அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ ஆனால் என்னென்னா, அவங்க இந்த மூட்டை தூக்குறவங்க, அப்புறம் அங்கே வந்து என்ன பண்ணா, ஹில்லில் வெஜிடேஷன் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்க எடுப்பாங்களாண்டா இந்த மூலிகை உருண்டை மாதிரி 2 உருண்டை எடுத்து வாயில் போட்டு போயிடுவாங்களா காலையில். புரியுதா? ஸோ அவங்க பண்ணுறாங்கன்னும் போது என்ன ஆயிடுதுன்னா, அதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது பண்ணுற மாதிரி இருந்தது. இது ஒரு விதத்தில் கான்செப்ட் நார்த் இந்தியாவில் தான். ஆமாம். ஏன் அதனால தானே அந்த ஜோக்கில் கூட வந்தது, அந்த வடிவேல் வந்து அவரா எங்கய்யா அவரா ஏன் வந்துச்சு? ஏன்னா அங்கே வந்து நிறைய பேரோட ஒர்க் அப்படி இருந்தது, அதுக்கு அடாப்ட் ஆனாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒர்க் அப்படி இல்லை, இருந்தாலும் எல்லாரும் அதை சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுக்கிட்டோம் ஏதோ ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஃபேக்ட் இதுதான். மொத்தம் இதுவும் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு டைம் சரி பாட்டிலுக்கு வேணாம்பா மார்ஸ்கோட் யார் போட போற? இப்போ மார்ஸ்கோட் எதுவுமே போட மாட்டாங்க, அப்படியே வரும். ஓ ரைட்டு. உன் கிளிப்பை கட் பண்ணி அப்படியே நேராக சிஎம் விஜய்க்கு அனுப்பிடுவாங்க. ரஜினியா இவனே ஒரு பிரச்சனை உருவாக்கிடுவான் போல. என்னால வருது. சரி ஓகே, இப்போ என்ன கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். 2 இருக்கு, பினைன் மெலிக்னன்ட்னு 2 சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குறவன் மெலிக்னன்ட் மாஸ்டர் மைண்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பினைன் அவன் கொஞ்சம் வந்து படித்த பையன்ப்பா, சாஃப்டான பையன். பினைன்றவன் வந்து வளருவான். இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வளர்ந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல முழுங்க முடியாமல் இதுவானா அப்போ மட்டும் தான் அவனை செக் பண்ணி எடுக்கணும், கட் பண்ணி தூக்கணும். இல்லைனா வந்து அவனை விட்டுடலாம். ஏன்னா அவனை கட் பண்ண போய் நம்ம காம்ப்ளிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு அவன் ஒரு வாரம், தம்பி நீ இருப்பா வருமா, நீ எவ்வளோ சைஸில் அந்த சைஸ்லேயே இருக்கியா, ஓகே இருந்துக்கோ, அது ஓகேவா. ஆனால் இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேஷன்றாப்பா சாமி. ஸோ அது வந்து ஆனால் அந்த ஒரு பிரச்சனை யாருக்குமே இதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குடா, அதை வந்து ஒரு காலத்தில்
ஒரு காலத்துலன்னா என்ன ஒரு 40 வருஷம் பின்னாடி போனால் கூட இதுதான் பர்பஸ்னே தெரியாமல் தொன்று தொட்டு பல வருடங்களா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இதுதான் தெரியாம. நான் கூட சத்தியமா சொல்றேன், ஐ எம் சாரி மம்மி அண்ட் டேடி. ஏன்னா வந்து பாட்டிமா இது விரதம் இருக்கிறது, எங்க அப்பா வந்து சங்கரகர சதுர்த்தி விரதம் இருக்கிறது. ஏமா எதுக்குமா அவருமே பாவம் ஒரு இது மாதிரி இருக்காரு. நான் ஒரு வித்தியாசம் பார்த்துருக்கேன்டா. சின்ன குழந்தைக்கு மெட்டபாலிக் ரேட் வேறு மாதிரி இருக்கும். அவனுங்க க்ரோயிங் ஃபேஸில் இருக்கானுங்க. அவனுங்க என்ன சாப்பிட்டாலுமே தெரியாது, சரசரன்னு போயிட்டு இருப்பானுங்க. ஆனால் ஒரு ஏஜ் வரும், ஒரு ட்ரான்ஷன் பீரியட் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் என் ஏஜே அந்த ட்ரான்ஷன் பீரியட் தான். ஸோ இப்போ அந்த 35+ அப்படின்லாம் ஆகிறோன்னு வையன். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படும். அது முக்கியமாக மெட்டபாலிக் ரேட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் ஏற்படும். வருஷத்தில் எனக்கே சேஞ்ச் தெரியும். சரியா? அப்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல தான் நம்ம அந்த கண்ட்ரோல்குள்ளே வரணும். ஸோ ஃபாஸ்டிங் வந்து என்ன பண்ணுதுன்னா கிளென்சிங் மாதிரி. அது வந்து நிறைய இதில் ஜோக் என்னன்னா, ஜப்பானில் இருக்கிற சயின்டிஸ்டில் ஆரம்பிச்சு டாக்டர்ஸ், அதாவது டாக்டர்ஸில் ஆரம்பிச்சு யூஎஸில் இருக்கிற ஒரு சில டாக்டர்ஸ், அதுலேயும் ஒரு டாக்டர் அவர் பேரெல்லாம் மறந்துட்டேன். ஏன்னா நான் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இதுக்கு ரிலேட்டடாக நிறைய டேட்டா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஸ்டேஜ் 4 கேன்சர் இருக்கு இல்லையா, அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிடுவாங்க, மற்றவங்களாம் கை விரிச்சிருவாங்க இல்லையா. அதனால உங்களோட லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் என்னால் என்ன ட்ரான்ஸ்ஃபர் ரிவர்ஸ் பண்ண முடியுது பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாராம். என்ன பெரிய சேலஞ்சுன்னு பார்த்தோன்னா 10 டே ஃபாஸ்டிங் 14 டே ஃபாஸ்டிங் கூப்பிட்டு போவார். அதான் மேட்ரு. அதில் ஒரு சிலர் உயிரோட வந்துருவாங்க. அதில் ஒரு சிலர் உயிரோட வந்துருவாங்க, ரெக்கவர் ஆகிடுவாங்க. என்ன ஆயிடுதுன்னா கேன்சர் செல்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிரும். அப்படியே நம்ம இவரு தான் கேன்சர் செல்ஸே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் காரரு ஸ்டீவ் ஜாப்ஸ் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. அவர் ஃபாஸ்டிங்குள்ள போல அவர் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தார், ஏதோ மூலிகை அந்த மாதிரி. அப்ப அடிதான் அந்த மாதிரி போய் தான் மாட்டிக்கிட்டாரு அவரு. ஸ்டீவ் ஜாப்ஸா இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு அடி. சாரி சார். ஆமா, அவர் அதானே சொன்னாங்க. இவரு டாக்டர் அருண்குமார் இருக்காருல்ல, அவர் ஒரு தடவை சொல்லியிருப்பார் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணாருன்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து ஒரு தடவை சொல்லியிருப்பார், இந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு சில நல்ல காய்கறி ஒரு சில இது மட்டும் சாப்பிட்டா உடம்பு சரியாகும் நினைச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதை பண்ணாம அவர் சாப்பிடாம இருந்திருந்தாருன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகம். நான் கூட யோசிச்சேன், இல்லையே எப்படி பார்த்தாலும் ஏதாவது தப்பா போயிருக்காதே, ஓரளவுக்கு இருந்திருக்குமே தான் நான் நினைச்சேன். இந்த ஆளு அவருக்கு வந்து pancreatic cancerல நீங்க பார்த்து நீங்க மயங்கிட்டீங்க சார். pancreatic cancerல இல்லடா, இயற்கை நம்மளுக்கு எப்படி தீங்கு செய்யும்னு நினைச்சிருப்பாரு அவர். அப்ப கிளாரிட்டி இல்ல. அவர் என்ன நினைச்சிருப்பாரு, இயற்கை எப்படிங்க நம்மளுக்கு தீங்கு செய்யும், ஒரு பழமோ காயோ சாப்பிட்டா எனக்கு எப்படி உடம்பு கெட்டு போகும் அப்படின்னு. செல் சைக்கிள் சொன்னோம்ல, அந்த செல் சைக்கிளை கட் பண்ற இடத்துல செல் சைக்கிள் இல்ல, எப்படி சொல்றது, ஒன்னால செல்லை வந்து ரிப்பேர் பண்ற ஸ்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்றது. ஒன்னால பண்றப்ப நீ அவ்வளவுலாம் யோசிக்காத. நான் ஒன்னு கேக்குறேன் கேளு. இப்போ அந்த கேன்சர் செல்ஸ் நீ பார்த்தனா, அந்த பெட் ஸ்கேன் எடுக்கும்போது கூட உள்ள ஒரு சுகர் லிக்விட் மாதிரி தான் ஒன்று விடுவாங்க. அது தலைவன் மட்டும்தான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பான். அவனுக்கு நீ வந்து ஆக்சுவலாக கார்பு உள்ளே போட்டனாலே அவனுக்கு ஜாலி ஆகிடும். அதை ப்ராசஸ் பண்ணி சுகர் எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுவான் அவன். சரியா? இல்ல அது அவன் வந்து பயமா இருக்கு. அந்த ஃபாஸ்டிங்ல தான் என்ன ஆயிடுதுன்னா, நீ தான் எதையும் போட மாட்டிய. அவன் தான் ஃபாஸ்டிங் அப்ப நீ போனது என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் அவன் தான் திணறுவான், என்னடா நமக்கு எதுவுமே தர மாட்டாங்கன்னு. அவன் உயிர் வாழ்றதே என்னன்னா, இப்ப மத்த செல்ஸ் உயிர் வாழ்ற கான்செப்ட்ல அவன் வாழவே மாட்டான். அவனுக்கு இதெல்லாம் வச்சுதான் உயிர் வாழ்வானே. அதனால நீ இதை கட் பண்ணனும், செத்து போயிடுவான். ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இருந்தாலும் சரி, ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியை கட் பண்றோம். இப்போ கட் பண்றப்ப டைஜஸ்டிவ் போற எனர்ஜி வந்து நம்மளுக்கு ரிப்பேருக்கு வந்து டைம் நிறைய கொடுக்கும். ரொம்ப சத்தியமா நீங்க ஃபாஸ்டிங் பண்ணி பாருங்களேன், டார்க் சர்க்கிள்ஸ் கூட போகும். எல்லாமே இல்ல, பாடி அப்படியே ரிவர்ஸ் ஆகும். சாப்பிட்டாம கூட தூங்கினோம் நினைச்சுங்களேன். எழுந்திருக்கிறப்ப நீங்க போடுற ஒரு ஃபியூலும் லபக்குன்னு அப்சர்வ் பண்ணும். அது நீங்க பாத்திருக்கீங்க. நீங்க பண்ணதே இல்ல ஃபாஸ்டிங், ஓடி போயிடுங்க. நீங்க எப்ப பண்ணீங்க கடைசியா போன ஜென்மத்துல சொன்னீங்க, சொல்லுங்க. போன ஜென்மத்துல பால்கோவா பிசினஸ் பண்றாருங்க இவரு. எங்க வேற 2 வருஷம் வீடியோ பண்றதுக்கு நானே ஒரு ஃபிட் 2 வருஷம் இவரு கூட ஃபிட், நான் ஃபிட் இல்ல. 2 வருஷம் முன்னாடி பண்ணேன் ஃபாஸ்டிங். ஆனா வாங்கலாம் கம்யூனிட்டியா. ஆனா அந்த 2 வருஷம் முன்னாடி ஃபாஸ்டிங் பண்றதுக்கு என்ன சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சுன்னு சொல்றேன். இப்போ நம்ம ரிலேட்டிவ் யாருக்கோ இல்லாட்டி நம்மளோட ரொம்ப க்ளோஸா இருக்கோ உடம்பு சரியில்லைன்னு வைங்க, அப்போ அவங்களோட நம்ம இருக்கணும் இல்லையா. அந்த டைம் என்ன ஆயிடுதுன்னா, ஒன்னே அறியாம ஒரு கிரிட்டிக்கல் குரூஷியல் டைம் மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, அது சாப்பிட முடியும். அந்த டைம்ல தான் நல்லா இருக்க முடிஞ்சது. இதுவே நான் என்ன பண்ணுவேன், இல்லாட்டி ரெகுலராக காலைல சைக்கிள் எடுத்தோமா போனோமா வந்தோமான் இருப்பேனா, அப்போலாம் எனக்கு வயிறு கில்லும். அதான் முதல்ல உள்ள தள்ளுறா ஆள்ற பாரு சும்மான். ஓகே, நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு சாப்பிடாம இருந்தேன் நாங்கள் தெரியுமா. நான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். முடிச்சு விடலாம் இல்லை சொல்கிறேன். நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு செமையா ஒரு 60 கிலோமீட்டர் ரைடு போயிட்டு சரி, அதான் 60 கிலோமீட்டர் ரைடு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு தண்ணி குடிக்கிறேன். இன்னும் கூட நான் உள்ள தலைவனுக்கு குளுக்கோஸோ எதையும் அனுப்பல, தண்ணி குடிக்கிறேன். சரியா? சரி, உப்பு போட்டு தண்ணி குடிக்கிறேன். இதெல்லாம் பண்ணாலும் ஒரு இடத்துல வந்து இப்படி உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எழுந்துன்னு வையேன், ஃபஸ்ட்டு கண்ணெல்லாம் இருண்டு கருப்பாயிடும், எல்லா இடமும் ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறமா தான் திரும்ப கொஞ்சமாக பாடி வந்து அந்த லோ ப்ரெஷர்லேருந்து நார்மலாக மாற ட்ரை பண்ணும். திரும்ப அப்புறம் நார்மல் ஆகிடும். இது ஏன்னு பார்த்தோன்னா, கம்ப்ளீட்டாக நான் வந்து ஆல்ரெடி ஏன்டா நெகட்டிவில் கொண்டு போய் நான் போட்டு வச்சு சாகடிக்கிறியடா அப்படின்னும்.
ஃபுல் லோக்கு போவான் அவன். ஆமா லோ பிபிக்குள்ள போவான். அது வந்து இதுக்கு தான் பார்த்துருப்பியா, லோ பிபி போனாலே உடனே என்ன பண்ணுவாங்க, டகால்னு சுகர் தண்ணி எடுத்து சக்க 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 அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் லோ பிபி வந்து பாருங்க எல்லாருமே வந்து தயவு செஞ்சு வீட்டில் இருக்கவங்கள வந்து புரோட்டீன் எடுக்க சொல்லுங்க தயவு செஞ்சு. ஏதாவது ஒரு புரோட்டீன் நீ சொல்றது தப்பு இல்ல. புரோட்டீன் இல்ல, சிக்கன்லாம் சொல்ல, நீ நார்மலா நீ இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன்டா, நீ சொல்றது கரெக்ட். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இது வந்து டாக்டர்ஸ் ஒரு பக்கம் சொல்றாங்க, நான் அவங்க மேல எனக்கு கோவம் இல்லை, நான் எடுக்கலையா, நான் வந்து எடுத்திருக்கேன். ஆனா இப்ப நான் ரியாலிட்டிக்கு வரேன். நான் சொல்ற சப்ளிமெண்ட் இல்ல, புரோட்டீனு கணக்கு வச்சு சோறு தின்னு அதெல்லாம் உண்டு, அதாவது ஃபுட்டு சரியா. ஆனா இப்ப நான் வரேன் ரியாலிட்டிக்கு வரேன். என் தாத்தா என்ன புரோட்டீன் கணக்கு பண்ணி தின்னுட்டு இருந்தாரு, ஒரு மண்ணும் இல்ல. எனக்கு என்னமோ அந்த கூழு அதெல்லாம் இருக்குல்ல, அது ஒன் கைண்ட் ஆஃப் ஃபெர்மெண்ட் ஆகி அதுல ஏதோ ப்ராசஸ் ஆகி உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன்ல புரோட்டீனா மாறுது போலயோ அப்படின்னு அமினோ ஆசிடா வருது, ஒரு வகையான எனர்ஜி ஃபியூயல்ல போயிடுது அது. ஓகேவா, அந்த எனர்ஜி ஃபியூயல் வந்து அவங்களுக்கு ஆப்டா அந்த டைம்ல அவங்களுக்கு கரெக்டா, அதான் நான் சொன்னேன்ல, வேலை செய்யறாங்க கரெக்ட் டைம், 6 இருட்டுறதுக்குள்ள சாப்பிட்றாங்க, விடிஞ்சதுக்குள்ள ஏந்திரிக்கிறாங்க, அடுத்த வேலைக்கு போறாங்க. அந்த மாதிரி ஃபுல் ரொட்டேட்டிங்ல இருக்கப்ப ஒரு சைக்கிள் நம்ம ரன்னிங் போறவங்கலாம் பாத்தீங்களா, ஒரு சில பேர்லாம் ஜாலியா ரன்னிங் போறப்ப பேக்கெட் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போவாங்க, அப்படியே கடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அது ஃபியூயல் மாதிரி ஆக்டிவேட் ஆயிடுது. இல்ல கரெக்ட் தான். ஆனா அதுலயும் ப்ராப்ளம் இருக்கு. ஒவ்வொருத்தரோட பாடியும் எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஓகே. ஏன்னா இப்போ விவசாயியே நான் பாத்திருக்கேன், ஒருத்தர் 6 பேக்கோட இருப்பாரு. நான் கொஞ்சம் மறந்துட்டேன், பட் அதே மாதிரி யோசிக்கணும். இல்லடா, அதான் நான் விவசாயியே 2-3 டைப்ல பாத்திருக்கேன்டா. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 6 பேக்கோட இருப்பாரு, ஏன்னா அவரோட நேச்சுரல் மெட்டபாலிக் ரேட்டே வேற மாதிரி இருக்கும். அவர் சாப்பிட்ற அதே ஈக்குவல் ஃபுட் தான் இன்னொருத்தர் சாப்பிட்றாரு, அவர் பண்ற அதே ஒர்க் தான் அவர் பண்றாரு, ஆனா அவர் பாடி டைப் வந்து வேற மாதிரி இருக்கிறதுனால. நான் அங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம் என்னன்னா, இல்ல முன்னாடிலாம் வந்து கறியும் சாப்பிடுவாங்க, கறிலாம் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க. கறி சாப்பிடுவாங்க, ஆனா எவ்வளவு சாப்பிட்டாங்க எனக்குலாம் நல்லா தெரியும். எங்க அப்பெல்லாம் வந்து சொல்லுவாங்க, இட்லிங்கிறது அந்த பீரியடுக்கு முன்னாடி இந்த தமிழ் கல்ச்சர்ல இது இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ தமிழ் கல்ச்சர்ல உழவர்கள் வந்து இதை சாப்பிட்டு போனாங்கன்ற கேட்டகரியில வரணுமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப டீப்பா போய் படிச்சேன்னா எல்லாருமே சாப்பிட்டாங்க. இப்ப இன்னைக்கு ஐயர்னு சொல்றவங்க முதற்கொண்டு சாப்பிட்டாங்க, யாரும் சாப்பிடாமலாம் இல்ல சரியா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் லைவா இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ மட்டனோ இல்லாட்டி ஏதோ பீஃபோ எதுனாலும் இப்ப நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா ஸ்வெட்டில் வந்து அப்படியே உனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் சரியா, ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல். அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்மெல் அவாய்ட் பண்றதுக்கே நிறைய பேர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் அந்த ஸ்மெல் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன் நான் வந்து இதை அழுத்துறேன்னா, புரோட்டீன் அழுத்துறேன்னா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து தேவையான ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்க மாட்டோம். ஏன்னா இவங்க வந்து தொட்டு லேடிஸ் அந்த உமன் பாப்புலேஷன் வந்து தொடவே மாட்டாங்க. வாரம் ஒருன்றதை எடுக்கிறதுனால கரெக்ட். நீ சொல்றது கரெக்ட். இங்க பாரு, நீ இதை மட்டும் பேசுறிய, எல்லாரும் உமனும் மென்னும் 2 பேருமே என்ன பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்றாங்க? சும்மா சோத்த பட்டி மாதிரி பேசிட்டு இருக்க, என்ன பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணாங்க சொல்லு. சரி, என்னையும் சேர்த்து கேக்குறேன், உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். பார்த்தா வெயிட் லாஸ்க்கு முக்கியம் என்னது, 80% சாப்பாடு, 25% 20% தானே ஆக்டிவிட்டி. அங்கதானே டெஸ்ட் 20% ஆக்டிவிட்டி பண்றதே இல்ல. சோத்த மட்டும் 80% நீ 20% தின்னாலும் அப்ப வீணா தான் போவ. 20% ஆக்டிவிட்டி எங்க போச்சு சார், சொல்லுங்க சார். நீங்க இல்ல, நான் எதனால சொல்றேன்னா, நாளை பின்ன வந்து நர்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது. நர்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரப்ப கை இதுவா வருது சொல்றாங்க. நீ சொல்ற எல்லாம் எங்க அடி வாங்குது, சொல்ற எல்லாம் கரெக்ட் தான். கால்சியம் எங்க அடி வாங்குது, சொல்ற எல்லாம் கரெக்ட் தான். நானும் லைவா நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, 50 வயசு வரைக்கும் பயங்கர ஆக்டிவா இருந்தாங்க. ஒரு சிலர் திடீர்னு பார்த்தா 60 வயசு 65 வயசுல ஒழுங்கா நடக்க முடியாத அளவு கூட மாறுறாங்க. ஆனா அவங்க இத்தனைக்கும் ஒழுங்கா சாப்பிட்றாங்க, என்னென்ன மாதிரியான நேச்சுரலான விஷயங்கள் எடுக்க முடியும் அதெல்லாம் கூட எடுக்கிறாங்க. ஆனாலும் அவங்க பாடி உள்ளதான் அடாப்ட் ஆகுது. சிலர் பார்த்தனா, இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா, நான் சொன்னேன் 95 வயசு வரைக்கும் தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆளுங்களையும் பார்க்க முடியுது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சிலருக்கு வந்து பாடி டைப்பே மாறுது. அப்படி சொல்ல முடியாது. அந்த ஜாலிக்கு அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல சோழி போச்சுன்னு தெரியாது. அது லைஃப் வந்து எப்பயுமே ஒரு கைண்ட் ஆஃப் பேலன்ஸ்ல தான் இருக்கும், அது நமக்கு தெரியாது. இப்போ இல்ல வெளியில இருக்க யாரையோ நம்ம பார்ப்போம்டா, ஒரு ஆட்டோ டிரைவரை பார்க்கலாம், நீ உடனே என்ன நினைக்கலாம், சார் ஜாலியா இருக்காரு, அவர் லைஃப் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, காலைல ஆட்டோவில் உட்கார்றாரு, பிடிச்ச நேரத்தில் வீடியோ பார்க்குறாரு, இல்லாட்டி பேப்பர் படிக்கிறாரு, புக்கு படிக்கிறாரு, யாராவது வந்தால் கொண்டு போய் விட்றாரு வராரு. ஸோ இப்படி தான் நம்ம நினைப்போம். அதை தாண்டி அவரோட செருப்பில் போய் நின்று பார்த்தா செருப்பு பிஞ்சு போயிடும் நமக்கு. அவர் வீட்டில் பார்த்தோன்னா 2 குட்டீஸ் இருக்கும், அந்த 2 குட்டீஸ்க்கு டிமாண்ட்ஸ் அவ்வளோ இருக்கும், அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு சில டிமாண்ட்ஸ் இருக்கும், இவருக்கே சில செலவுகள் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தா ஆட்டோ ஓட்டி இவ்வளோத்தையும் பண்ணுறீங்களான்னு அப்போ ஃபீல் ஆகும். நமக்கு அதெல்லாம் தெரியாது. ரோட்டில் பார்க்கும்போது அவன் கஷ்டம், அதே மாதிரி அவங்கவுங்க லைஃப்பும் டிஃப்ரெண்டா. இப்போ ஒரு பொண்ணு போகுது, இப்போ ஒரு பொண்ணு போகுது, ரொம்ப அழகா இருக்கா, வேற லெவல்ல இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு தான் தெரியும், அவளுக்கு சப்போஸ் ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்கலாம். இருந்து பார்க்கும்போது பார்த்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ்ல ஒரு சீரியஸ் வந்துச்சு, அதுல சொல்ல ஒரு லைன்,
உன்னோட ஒரு நிமிஷம் வந்து அடுத்தவனோட ஒரு நிமிஷம் நீ எப்பயுமே நினைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் நினைப்பேன், ஆண்டவர் அடிக்கடி வந்து அவுட் ஆஃப் இது போயிடுவார் எப்போ ரீச்சே பண்ண முடியாது. அப்போல்லாம் வந்து நினைப்பேன், அவர் என்ன கஷ்டத்தில் இருக்காரோ, சாப்பிட்டது முழுங்காமல் இருக்காரோ. எப்பயுமே என்ன சொல்ற பாருங்க, சாப்பிட்டதை முழுங்காம வேற வேலையே இல்லையா. பால்கோவா பேசுற பால்கோவா மேன் அவர்கிட்ட நம்ம பால்கோவா என்ன பொழுதுநீக்கமா கிடைக்குது, நம்ம ஏரியாவில் கிடைக்குது, மொக்கையா இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் போறேன் நான், இருக்கேன். எங்க இருக்குது? போ, நீ தென்காசியை நோக்கி டிராவல் பண்ணி போ. ஐயோ எங்க அம்மா போனாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த கேன்சர் டாபிக் என்னன்னா, ஏர்லி டயக்னோசிஸ் வந்து, அதாவது ஏர்லியா ஒரு அன்யூஷுவல் வந்து பிக்கிங் பெயின் சில இடங்கள்ல இருக்கும். அந்த மாதிரி கரெக்டான விஷயம். ஏன் அது வந்து சீரியஸாக டக்குன்னு அக்செப்ட் ஆகுது. ஏன்னா வந்து அந்த மாதிரி இருந்ததுனாலே டக்குன்னு போயிட்டு, அதாவது தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதை வந்து நான் அடுத்த டாப்பிக்கில் கூட சொல்கிறேன், ஓகேவா? ஆனால் தயவு செஞ்சு கரெக்டாக அது போயிடுங்க. நம்ம ஊர் வந்து ஒரு நல்ல அக்சசபிள் ஊர், வெளிநாடு மாதிரிலாம் கிடையாது. ஒன்று ஒரு வாரம் கழிச்சுலாம் அப்பார்ட்மெண்ட் தரமாட்டான். நீ எப்படியா இருந்தாலும் ஒரு நாளில் பார்த்துடலாம். இல்லை நீ கவர்மெண்ட்டில் போய் பார்க்கலாம், இல்லை காசு கொடுத்து பார்க்கலாம். தயவு செஞ்சு பார்த்துருங்க, ஓகேவா? காசு வாங்குறது போகிறதுலாம் இருக்குதான். எப்படியும் இந்த சிம்டம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, லம்ப் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒரு பயாப்சி எடுப்பாங்க. பயாப்சி போக மாட்டாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேன் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பயாப்சி. அதான் ஸ்கேன்ல லம்ப் தெரியும்ல, அது கன்ஃபார்ம் ஆயிடும். ஸ்கேன்ல சைஸ் பார்ப்பாங்க, சைஸ் பார்த்துட்டு அது நெக்ஸ்ட் டே வந்து பயாப்சி தான் போடுவாங்க. பயாப்சி அடுத்த நாளே 3 டேஸ்ல தெரிஞ்சிடும் மேக்ஸிமம். 3 அது கவர்மெண்ட்ல இதுல வேற சொல்லுவாங்களே, கவர்மெண்ட் சிங்கிள் நெகட்டிவ், டபுள் நெகட்டிவ், ட்ரிபிள் நெகட்டிவ்லாம் வேற சொல்லுவாங்க அந்த கேன்சருக்கு. அது அதெல்லாம் நிறைய காம்ப்ளிகேட்டடா இருக்கு. டயக்னாசிஸ், ஏர்லி டயக்னாசிஸ் பண்றப்ப நல்ல இதுவாகவே இருக்கும். அது டைப்ஸ் ஆஃப் இதில் மாறும். அதோட ஒரு இதுக்கும் நல்ல ரிசல்ட். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கலாம் வந்து ஸ்டேஜ் 4 போயிட்டு இப்போ நார்மலா இருக்காங்க. அதெல்லாம் வந்து வில் பவர், பயங்கரமான பவர். அதெல்லாம் வந்து இது சொல்றது ஒன்று இருக்கு மேலே. அது யாரு ஆக்டர், யாரோ ஒருத்தர் வந்தார்லடா, ஏதோ ஒரு படத்துல கூட வந்தார். குத்து வந்தார். இல்ல தமிழ் படத்துல கூட வந்தார் அவரு. தமிழ் படம் தான் இவர் தான். லியோல கூட ஒருத்தர் வந்தார்ல, அப்பாவா, சஞ்சய் தட்டா. அவருக்கு கேன்சர் தானே அவரு. அப்படியா? அப்போ என்ன பண்ணுவாரா, போய் கீமோ ஏத்திட்டு வந்துட்டு ஃபுல் ஒர்க் அவுட் கீமோ ஏத்திட்டு, நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா இருக்கும், நிறைய பேர் நான் பாக்குறேன், அவங்களுக்கு மென்டலாவே அவங்க டிப்ரெஸ் ஆயிடுறாங்களா, கீமோ ஏத்திட்டு இப்படி இருப்பாங்க, அவர் இருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணுவாரா, கீமோ ஏத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெட்மில் நடக்கிறது, ஒர்க் அவுட், வெயிட் லிஃப்ட் பண்றதுன்னு பண்ணிட்டு இருப்பாராம். ஸோ அது வந்து பீட்டிங். சிலர் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு வெறி ஏத்திப்பாங்க. இன்னும் நான் நீ யாரா என்கிட்ட சொல்லாம உள்ள வந்துட்டல, உன்னை காலி பண்றேன்டா. அதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. அப்படி இல்லடா, நம்ம பாடி அதுக்கு ஒத்து வருது. அவர் அந்த டைம்ல பண்ணி அது ஓகே ஆகி ஒரு ப்ராபபிலிட்டில போய் சக்சஸ் ஆகிருக்கு. சரி, பட் பாசிட்டிவிட்டி வந்து நீ வந்து ஸ்டேஜ் 2ஓ ஸ்டேஜ் 3ஓ கீமோதெரப்பி மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணும்போது நிறைய பேர் தப்பிச்சிருவாங்க. 90% 95% தப்பிச்சிருவாங்க. ரேரா ஒரு சிலர் தவறிடுவாங்க. ஸ்டேஜ் 4 ரொம்பவே கிரிட்டிக்கல் தான். பட் ஃபேக்ட் என்னன்னா, ஏர்லி டயக்னோசிஸ், ஸ்டேஜ் 2 இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் அவங்களே அவங்க மென்டலாகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒர்க் அவுட்டும் பண்ணாங்கன்னா, அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா ஏன் வீக் ஆகும்டா பாடி, கீமோலாம் எடுக்கும்போது வீக் ஆகாமல் இருக்குமா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உனக்கு மசில் லாஸ் ஆகும், போன் டென்சிட்டி லாஸ் ஆகும், நிறைய லாஸ் ஆகும். அதை நீங்கள் பிரேக் பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும்போதே நீங்கள் போட்டு அதை ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது லாஸ் ஆகாது. இது வந்து ஒரு சிலர் பண்ணுவாங்க. எய்ட்ஸ் பேஷண்ட் எப்படி, ஒரு சிலர் பேஸ்கெட் பிளேயருக்குலாம் எய்ட்ஸ் வந்தது, அவன் என்ன உட்காந்துட்டு அதுக்குன்னு யாரோ கேரட்டே போயிட்டு வந்தான், போகாமையும் கூட ஆகும், நிடில் ஆகும், யூஎஸ்ல கூட அதெல்லாம் பரவாதான் செஞ்சுது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, அந்த பிளேயர்லாம் வந்து அந்த பிளேயர் வந்து அவன் என்ன சொன்னான், நான் இது எப்போ சொல்கிறேன், நான் ஸ்கூல் படிக்கும்போது அவனை பற்றி ஆர்டிகல் படித்தேன். அப்போ வந்து எப்படின்னா, அப்போல்லாம் டைம் இருந்தது, புக்கெல்லாம் எடுத்து ஆர்டிகல்லாம் படிச்சிருக்கோம், இப்போ தான் படிக்க முடியல. அடிக்கடி மிஷின் வருதுங்க, அடிக்கடி ஏதோ குட்டி குட்டி ஃபோன்லாம் வருது, ரிங்லாம் வருது, யாருன்னு தெரியல. பார்த்துட்டு ஓகே சரி, இப்போ அந்த வியட்நாம்ல அது முடிஞ்சுச்சு, ஓகே இந்த பிலிப்பைன்ஸ்ல இதை அந்த பிரதமர் இது நம்மளுக்கு சரி விட்றா. டே அது இருக்கட்டும். இந்த பேஸ்கெட் பால் பிளேயர் இருக்கானே, அவன் வந்து அந்த இதில் எய்ட்ஸ் பேஷண்ட்டாக இருந்தும் அந்த ஆர்டிக்கல் வரும்போது ஏஜ் வந்து 40+. அவனுக்கு எய்ட்ஸ் டயக்னைஸ் ஆகும்போது அவனுக்கு 20s சரியா, 40+ல இன்னும் மசிலோட பயங்கரமாக இருந்த ஆள். ஏன்னு கேட்டால் அது வந்து கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா, அதுவும் இம்மார்டல், அதையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதோட சேர்ந்து எப்படி வாழணுன்ற ஃபார்முலாவை கிளிக் பண்ணால் ஆக்டிவாகவே இருக்கணும்டா, என்றைக்குமே ஒரு மாதிரி சோர்ந்து போயிடக்கூடாது. நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஐயோ எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, நான் சாக போகிறேன் அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் இருக்குது, இந்த விஷயம் எப்படி வந்து இந்த இம்யூனை காலி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது என்ன பண்ணுமோ அதுக்கு ரிவர்ஸ் நான் என்ன பண்ண முடியுமோ என் சைடில் அது ட்ரூ தான் போல. யோசிச்சு பார்த்தா என்னால் முடியும்னு ஓடி 60 வயசு வந்துடுறாங்க. 60 வயசா? எவ்வளவோ உழைச்சிருக்காங்க.
அதான்டா இப்போ சைனால ஒருத்தரோ ஜப்பான்லயோ ஒருத்தர் ஓடினாரு. அவர் ஓடும்போது 100 மீட்டர்ஸ் பார்த்துருப்பேன். கரெக்ட். 100 மீட்டர்ஸ் வந்து 1 மினிட் எடுத்து ஓடுவார். சில பேர் 8 இயர்ஸ்லாம் எங்க இருக்காங்க, அப்படியே ஆசையா இருக்கு. நீ 8 இயரோட இவர் வந்து 100 and சம்திங். ஓகே ஓகே. அவர் வந்து 1 மினிட் சம்திங்ல ஃபினிஷ் பண்ணுவார் 100 மீட்டர்ஸ். சரியா, 1 மினிட்ல 100 மீட்டர்ஸ் போயிட்டாருங்கிறதே பெருசு தான். 100 வயசுக்கு மேல போயிட்டு அதுக்கப்புறம் அதுவும் ஓட வேற செய்யறாரு அவரு. ஒரு மாதிரி இப்படி அந்த மசில் வந்து ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து எங்க சொல்றது, நானே ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் இது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆமா, ஓகேவா. இன்னொன்னு, கட்டிலாம் வந்து கேன்சர்னு கிடையாது. அந்த கட்டி எல்லா கட்டியும் கேன்சர் இல்ல, ஆனா கேன்சர் ஒரு கட்டியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது சிரிப்பா சொன்னாலும் சிலாஜிசம். திடீர்னு பயந்து திடீர்னு இது பண்ணி திடீர்னு போறது வந்து உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா அது இல்லைன்னு தெரிஞ்சா சந்தோஷம் தானே. ஸோ எல்லா கட்டியும் கேன்சர் கிடையாது, எல்லா கேன்சரும் கட்டியாக இருக்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு இது. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த அல்டிமேட்டான 2-3 டாபிக் இருக்கு. அப்ப டிஷம் நடக்கும். இவன் சும்மா ஏதாவது சொல்றான், பாம்ப வெளில விட மாட்டான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு 4 சொல்ல முடியாது, என்னடா பண்ண போறேன்னு கேட்பாங்க. எப்போ வரும்னு தெரியல. ரீல்ஸ் வீடியோன்னு ஒன்று எடுத்து அது வந்துடும், தெரியல. கஷ்டமா இருக்கு. சரி, அழாத. ஒரு வாரத்திலயும் நான் ரீஅப்பியரன்ஸ் கொடுப்பேன் ஹெல்த் வீடியோக்கு. டெலீட் பண்ண சொல்லிடுறேன். இது மைக் ரெக்கார்ட் ஆகுதா பாருங்க, கஷ்டப்பட்டு பேசியிருக்கேன். ஆகாது. நான் போறேன், 17 அல்ட்ரா தூக்கிட்டு போறேன். அப்படி இல்லை, நீ இந்த மாதிரி சொல்லணும். மன்மதன்ல இருப்பேன், நான் போறேன்னே, நான் போறேன். அதான் 17 அல்ட்ரா தூக்கிட்டு போறேங்க. அப்போ யார் வேணாண்ணா? பாஸ்வேர்ட் தெரியும். பரவாயில்ல, பெரிய விஷயம். பாஸ்வேர்ட் தெரிஞ்ச லாக் அவுட் கூட நான் அதே அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணுவேன் நான். ஜிமெயிலாம் நீங்க எங்க வேணா இருந்து நீங்க பாத்துக்கலாம். கிருஷ்ணாட்ட தான் இருக்கு. அது ஒன்று சொல்லிட்டு நம்ம ஒரு குட் சொல்லிட்டு நம்ம அதை கையில ஒப்படைச்சிருக்கோம். சும்மா வாங்க 90K. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அல்டிமேட்டா அடுத்து இன்னொரு பயங்கரமான இது இருக்கு. என்ன டாபிக் அது? பயங்கரமான டாபிக், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். வர நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன். ரைட்டுங்க, பார்க்கலாம்.